டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு நிலத்துக்கு எல்லை வகுத்தாலும் புலமைக்கு எல்லை வகுக்கக்கூடாது என்ற தலைப்பில் நாம் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கும் போது எமது புலமையை அதிகரிப்பது நன்மை தரும் என்பதை விளக்க விரும்புகிறேன். பணம் ஈட்ட பண வருவாயை பெருக்க நன்மதிப்பை பெற்றுக்கொள்ள இருண்ட வாழ்வுக்கு ஒளி ஏற்றவாறு கல்வி தேவைப்படுகிறது. ஒன்று பணம் ஈட்டுவதற்கு, பணத்தை சேமிப்பதற்கு, மகிழ்வான வாழ்வு அமைப்பதற்கு, ஒளிமயமான எதிர்காலத்தை அமைப்பதற்கு கல்வி தேவை. பதவி உயர்வு, அதிக வருமானம் ஈட்டுதல் அல்லது உயர்ந்த இடத்தை எட்டி பிடித்தல் ஏணி வச்சு ஏற முடியாது. எங்களோட கல்வித்தரத்தை உயர்த்தத்தான் ஏற முடியும். இவ்வாறான முயற்சிகளுக்கு கல்வி தேவைப்படுகிறது. இந்த கல்வி நாங்கள் குறிக்கப்பட்ட சிலர் என்ன செய்ய கேம்பஸ் கிடைச்சாலும் நல்ல உத்தியோகம் கிடைச்சாலும் வேலையை போயிடுவாங்க கேம்பஸை விட்டுட்டு. ஏனென்றால் பிறகு வேலையில் இருந்து கொண்டு எக்ஸ்டர்னலாக படிக்கலாம், வெளிவாரி பட்டதாரி படிக்கலாம். அப்படியும் படித்து முன்னேறிய சிலர் பட்டம் படித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் சம்பளம் கூட்டணும் இன்னொரு பட்டத்தை சேர்த்து படிக்கிறோம். இவ்வாறான பல தேவைகள் இருக்கும். கற்கை நன்று பிச்சை புகினும் கற்கை நன்று என்றவாறு புலவர் ஔவையார் சொல்லியிருக்கார். அதுக்காக பிச்சை எடுத்துக்கொண்டு நாங்கள் படிக்கணும் இல்லை. இப்போ வேலை நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு பகுதி நேரத்தில் யாரும் படிக்காக இருந்தால் அதை சொல்லித்தான் இதை சொல்லித்தானே கெஞ்சி கூத்தாடி கேட்டு படித்து என்ற அறிவை வளர்ப்பதைத்தான் அவர் அப்படி சொல்லியிருக்கு. இவ்வாறு இப்படி இருக்கையில் கற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் பெறும் சூழ்நிலை வரும்போது நாங்கள் படிக்கலாம். தேவையானதை படிக்கிறதுக்கு இதுவரையும் படித்தா காணும், இந்த உத்தியோகத்தில் இந்த வருமானம் இருந்தால் காணும் என்று கட்டுப்பாடு போடாதீர்கள். படிப்பதற்கு மட்டுப்படுத்தாதீர்கள். படிப்பை கூட்டுங்கள். அதில் தேவையான விசேட தொழிற்தகமைகளை தேடி கற்றுக்கொள்ளுங்கள். இவ்வாறு கற்றுக்கொள்வதால் மேட்டாருடன் நாங்கள் போட்டி போடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ உதாரணமாக நான் ஒரு தொழில்நுட்பவியலாளர், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதுகிறேன். எனக்கு சில மொழிகள் ஊடாக சில செயற்பாட்டு பழைய முறைமை மேசை கணனிகளுக்கான டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் செய்ய தெரியும். ஆனால் இன்றைய தேவை மொபைல் கையுக்குள்ள இருக்க ஃபோனுக்குள்ளே ப்ரோக்ராம் எழுதுவோம். இன்றைய தேவை இணையதளத்தில் விலாசமாக ப்ரோக்ராம் எழுதுவோம். அப்போ நான் என்ன செய்வோம்னா அடிப்படை அறிவிலேருந்து மேலதிக படிப்பை டே பை டே 1 by 1 நான் என்னை அதிகரிக்கும். அவர் தொழில்நுட்பவியலாளர், பொறியியலாளர் அல்ல மருத்துவர் எந்த துறை சார்ந்தாலும் அடுத்த நுட்பத்தை கற்று தேர்வதனூடாகவே அவரது ப்ரமோஷன் பதவி உயர்வு சாத்தியமாகின்றது. ஆகவே வேறு சிலர் தங்களை போட்டி தொழில்நுட்ப அறிவை படிச்சிருப்போம். அதுக்கு கிட்ட மாதிரி நாங்கள் படித்து முன்னேறுவது தான் முக்கியம். அன்பாகவும் நம்பிக்கையாகவும் உறவை பேணும் நிதி முகாமைத்துவம். அன்பாகவும் நம்பிக்கையாகவும் உறவை பேணும்போது ஃபேமிலியில் குடும்பத்தில் நிதி முகாமைத்துவம் என்று ஒன்று தேவைப்படும், நேர முகாமைத்துவம் என்று தேவைப்படும். அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே வேளை மகிழ்ச்சியாக வாழ தேவையான கல்வியை தொடர்வதிலும் தவறில்லை. ஆகவே சூழ உள்ளவரின் அறிவாற்றல் தகுதி புலமை அதிகமெனின் அதற்கேற்ப எமது கல்வித்தரத்தை உயர்த்த வேணும். அப்படின்ற ஸ்டேட்டுக்கு எங்களை உயர்த்த தேவையானது கல்வி. ஆகவே புலமைகளை அதிகரிப்பதனூடாக நாங்கள் உயர பார்க்கிறோம். இல்லை என்றால் ஒரு தாழ்வு மனப்பாங்கு எங்களுக்குள்ள புரியோடி வந்துடும், இயல்பாக வந்துடும். அவன் அதில் முன்னேறிட்டான், அப்படி பெரிய ஆளாக இருக்கான், இப்படி பெரிய ஆளாக இருக்கான். அந்த தாழ்வு மனப்பாங்கு எங்களோட வாழ்க்கையில் ஒரு நோயாக போயிடும். அது எங்களை பின்னடைய வச்சுவிடும். அந்த தாழ்வு மனப்பாங்கு உழப்பாங்கு வராமல் இருக்கணும்டா, எம்மை குறைச்சி பார்க்குற எண்ணம் வராமல் இருக்கணுமென்றா நாங்கள் போட்டிக்கு ஈடு கொடுக்கக்கூடியதாக முகம் கொடுக்கக்கூடியதாக அடிப்படை தகுதியிலிருந்து அல்லது தொழில்நுட்ப தகுதியிலிருந்து பக்கவள தகுதிகள் என்று நாங்கள் தகுதிகளை பெருக்கி எங்களை புலமைகளை பெருக்கிக் கொள்வதனூடாக
தாழ்வு மனப்பான்மை அல்லது தாழ்வுளப்பாங்கன்ற நிலையிலிருந்து விலகி எல்லோருடனும் சமநிலையில் நம்மை முன்னகர்த்தி உறவை பேணுவதனூடாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று கூறிக்கொண்டு விரைபெறுகின்றேன். நன்றி.